வணக்கம் குட்டீஸ்களே, இது உங்கள் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனல். நல்லெண்ணம் மலர்க்கும் தமிழ் கதைகளுக்கு இங்கே வாருங்கள். கிளிகளும் வண்ணத்து பூச்சிகளும் வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன பூச்சி இருந்தது. ஆனால் அது மிகவும் உழைப்பாளி. மற்ற பெரிய பூச்சிகள் அதை பார்த்து சிரித்தன. இதெல்லாம் உன்னால முடியுமா? சின்ன பூச்சி அமைதியாக தன் வேலையை தொடர்ந்தது. ஒரு நாள் காட்டில் கனமழை பெய்தது. எல்லா பூச்சிகளும் துள்ள ஆரம்பித்தன. பெரிய பூச்சிகள் தங்களுக்கு சிக்காப்பாக குடைமை இல்லாமல் தவித்தன. சின்ன பூச்சி தன் குடிலுக்குள் பாதுகாப்பாக இருந்தது. அது வெளியே பார்த்ததும் மற்ற பூச்சிகள் சோகமாக நின்றன. சின்ன பூச்சி வெளியே வந்து, எனது குடிலில் வாருங்கள் என்று அழைத்தது. பெரிய பூச்சிகள் தயங்கி, ஆனால் பின் எல்லோரும் உள்ளே சென்றனர். சின்ன பூச்சியின் குடில் சிறியது, ஆனால் நன்றாக கட்டப்பட்டிருந்தது. எல்லோரும் சின்ன பூச்சியை பாராட்டினர். உன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. பெரிய பூச்சிகள் மன்னிப்பு கேட்டன. இனி அதை மதிப்பேன் என்றன. சின்ன பூச்சி சிரித்தது. நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் பலம். அந்த நாள் முதல் சின்ன பூச்சி ஒரு ஹீரோவாக மாறியது. வாவ், இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்களே? நல்லா சிரிச்சிங்களா? இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. பை பை. அன்புடன் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்.